எல்லாத்துக்கும் வணக்கம். சிறப்பு உரை தாங்க எனக்குலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. மனசில் பட்டதை பகிர்ந்துக்கிறேன். இங்கே ரெண்டு என்ன சொல்றது, பேச்சுக்குன்னே அவதாரம் எடுத்தவங்க 2 பேர் இருக்காங்க. பாரதி பாஸ்கர் அம்மாவும் மார்பின் அம்மாவும். அவங்க முன்னாடி பேசுறதே தப்பு. இதோ முடிஞ்சது பேசுறேன். சுகாஷினி அம்மாவை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆசையாக பேசுவாங்க, மனசில் இருக்கிறது பேசுவாங்க. அவங்க வந்திருக்கிறது ரொம்ப பெருமை. இது ஒரு தெய்வீகமான சபை, சத்சங்கம். எனக்கு குருஜி மேல அசாத்தி தெரியும். கிட்டத்தட்ட 97 அவங்களோட பழகிட்டுருக்கேன். ஒரு அவர்கிட்ட படித்த 2 விஷயங்களை மனசில் பட்டதை பகிர்ந்துக்கிறேன். நான் ப்ரிப்பேரெல்லாம் இல்லை. ஒரு கிரியா யோகான்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் இந்த உடம்பு அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. இதுதான் சப்ஜெக்ட். இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. நான் இந்த உடம்பு அல்ல, அப்படின்னா நான் யாரு? எவ்வளோ பெரிய கொஸ்டின், எவ்வளோ பெரிய கொஸ்டின். இப்போ எதுக்காக இருக்கிறவங்களுக்கு முட்டு வலிக்குதுன்னா அவங்களுக்கு முட்டு வலிக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு முட்டு வலிக்குதுன்னு தான் சொல்றோம். ஆனால் எனக்கு வலி இல்லை, நான் உடம்பு அல்ல, அப்போ அந்த வலி எனக்கு அல்ல. கொஞ்சம் டீட்டெயிலாக திங்க் பண்ணுறப்போ, உள்ள போய் அந்த மெடிடேஷனில் பார்க்குறப்போ, நான் இந்த உடம்பு அல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படின்னு அந்த அவருடைய குரல்லையே நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உள்மூச்சு வெளிமூச்சு ஒரு நிலையை அடைஞ்சு நம்மளை அறியாம, ஆமா நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, அதுக்கு மேல இன்னொரு குரு மராத்தியார் சொல்லுவார், ஃபீலிங் த பிரசன்ஸ், ஃபீலிங் த கிரேஸ், ஃபீலிங் த ரேடியன்ஸ். யூ ஆர் மை சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரென்த். யூ ஆர் மை பாத் அண்ட் டெஸ்டினேஷன். ஐ எம் ஆல்வேஸ் கனெக்டட் டு யூ. நத்திங் ஆஃப் மீ, everything of you. Lead me higher, lead me deeper, lead me beyond, lead me to you அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த ஒரு நிலையில கண்ணை மூடிட்டு நம்ம இருக்கிறப்போ எல்லாத்தையும் அடைஞ்சு நான் நிஜமாவே இந்த உடம்பல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஸ்வரூபத்தில் நம்ம இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது. அப்படின்னா மனமும் இல்லை, ஏன்னா நம்ம உடம்பு இல்லைன்னு டெஃபினட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது வளருதோ, முடி உழுவுதோ, கை நகம் வளருது, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. மனசு ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, தெரியுது. ஆனா எப்படி இப்போ லைட் ஆன் சொன்னாச்சுன்னா சுகாஷினி அம்மா நான் பாடறியேன் படப்பறியேங்கிறாங்க. லைட் ஆனா ஆக்சுவல் சுகாஷினி அம்மா இருக்காங்க. மறுபடியும் லைட் ஆன்னா ஒண்ணுமே தெரியாத கிராமத்துக்கு ஒன்று மாதிரி அழகா பெரிய இதை வச்சுட்டு வருவாங்க. மறுபடியும் லைட் ஆஃப்னா பழைய சுகாஷினி அம்மா இருக்காங்க. அப்புறம் லைட் ஆனா பெரிய ஒரு ஹை கிளாஸா ஒரு பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரிச்சா ரொம்ப ரெலவெண்டா வரும். இது எப்படி அந்த லைட் ஆன் லைட் ஆஃப் தான் நம்ம புலரவி ஜனனம் புலரவி மரணம். இப்போ நம்ம பாடினாங்க, நான் உனக்குள்ள இருக்கேன், நீ எனக்குள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம சத்குரு நமக்கு எவ்வளவு எளிமையா சாதாரண ஜனங்க கூட அந்த இயற்கை சக்தியை உணரக்கூடிய நிலையை நம்மளை உருவாக்கி இருக்காருன்னா நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அனுபவத்தை பெறறதுக்கு. ரெண்டாவது அவருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் அவரோட பழகிறப்போ அவரோட மெடிடேஷன் சொன்னார். ரொம்ப சிம்பிளஸ்ட் மெடிடேஷன். கண்ணை மூடிக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஜஸ்ட் லவ் தம் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். நான் அப்படி தான் பண்ணுறேன். காலையில் கண்ணை மூடுவேன். ஃபஸ்ட்டு என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஆடு மாடு கோழி கொசு செடி மரம் மனுஷா அத்தனை பேர்த்தையும் ஜஸ்ட் லவ் தம். அப்படியே டி நகர், அப்படியே சென்னை,
அப்படியே தமிழ்நாடு, அப்படியே இந்தியா, அப்படியே பிரபஞ்சம். ஜஸ்ட் பீஸ் க்ளோஸ் த ஐஸ், லவ் தம் எவ்ரி திங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங். எக்ஸ்பெக்டிங் எனி திங் அப்படிங்கிறது மதர்ஸ் லவ் தான். அம்மாவோட அன்பை தவிர இது எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு உருவம் கொடுக்கணும். அம்மாவோட அன்பு அது நம்மக்கிட்ட கொட்டி இருக்கு, அதை தூக்கி கொடுப்போம். ஜஸ்ட் லவ் தம், லவ் தம், லவ் தம். அப்படி பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி அசாத்தியம், அசாத்தியம். வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் லவ் த பீப்புள், அதையும் நமக்கு இந்த குருஜி சொல்லி கொடுத்துருக்காரு. அற்புதமான விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசுகிறப்ப கூட சொன்னாங்க, என்ன கர்மம், நம்ம தலையெழுத்து இந்த கர்மம் அப்படின்னு. அது எவ்வளவு ஒரு நெகட்டிவாக அந்த கர்மாங்கிற வேர்டை வந்து தவறாக புரிதல் இருக்கு. எப்படி கோவிந்தா கோவிந்தானா ஏதோ நாம தப்பு செஞ்சால் அவனுக்கு கோவிந்தா படித்து போயிட்டான், நாமம் போட்டுட்டு போயிட்டான், பட்டையை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி ஒரு நெகட்டிவாக ப்ரொடியூஸ் ஆகுதோ. நிறைய பேர் பட்டையை போட்டு போயிட்டாங்க, கோவிந்தா போட்டு போயிட்டாங்க, மொட்டையை அடிச்சுட்டான். எவ்வளவு ஆத்மார்த்தமாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆகுதோ. அதே மாதிரி இந்த கர்மாங்கிற ஒரு வார்த்தை புனிதமான வார்த்தை. எப்போ வந்து எந்த ரிவார்டும் எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்க்காம செய்யாமல் நமக்கு கஷ்டங்கள் வருதோ, அந்த கஷ்டம் கொடுத்தவங்க அதை ரெகனைஸ் பண்ணுறப்போ, அதை அவங்க ஃபீல் பண்ணுறப்போ அந்த கர்மா வேலை செய்யும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏதோ என் மனசில் பட்டது பேசுகிறேன், பெரியவங்களாம் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இந்த உடம்பு. அதை அவர் சொல்கிறப்போ அவருடைய நிறைய படிக்கிறப்போ நம்ம தயானந்த சுவாமி சொல்வார், பானை வேற மண்ணு வேற என்பார். மண்ணுலேருந்து வந்தது தான் பானை. ஆனால் பானையை பார்த்து யாரும் மண்ணுன்னு சொல்கிறது இல்லை, அதை பானைன்னு தான் சொல்கிறோம். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது தண்ணி ஊற்றிட்டோம்னா பானைக்குள்ளே தண்ணி இருக்குது, உடைஞ்சதுன்னா தண்ணி வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பானை மண்ணோட மண்ணாக போயிடும், அப்புறம் மறுபடியும் அது மண்ணாக மாறுது. அந்த மாதிரி இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக, எவ்வளோ இப்போ இந்த ஒரு பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்ல, எனக்கு திருப்பி சொல்ல தெரியல. அந்த பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நம்ம இயற்கையோடு இணையணும், எப்படி இயற்கையோடு நம்ம ஒன்றி போகணும். இயற்கையும் நம்மளும் ஒன்று தான், நானும் நீங்களும் ஒன்று தான், வேறு இல்லை. வணக்கம்னு நம்ம சொல்கிறோன்னா நான் இது நீங்கள் இது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை என்னோட தொழில் சார்பாக சொல்லணும்னா, பூந்தி வேற லட்டு வேற கிடையாது. உதுர்த்த பூந்தி, அந்த பூந்தியில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுதான் லட்டு இருக்கும். உருட்டிட்டோன்னா ஸ்வீட் க்ளோப் ஆயிடுது. அதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேரும் ஒன்று தான், ஆத்மாவாக இணைஞ்சிருக்கோம். அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு பகவான் கொடுக்கணும். எதை மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கிற சக்தி நமக்கு வேணும். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு வேணும். ஆனால் எதை மாற்ற முடியுமோ எதை மாற்ற முடியாதோ அப்படிங்கிற உணரக்கூடிய அறிவு நமக்கு வேணும். அது சத்குருஜி மாதிரி பெரிய மகான்கள் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.